உங்கள் பின்னாடி உங்கள் அருகே தமிழ் புலிகள் என்னும் பேராயுதம் கொண்ட ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சி உங்களுக்கான எல்லா உரிமையும் மீட்டு தருவோம். ஏதோ வந்த வாக்குல போய் பேசிட்டு போற கட்சி அல்ல தமிழ் புலிகள் கட்சி. தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைகளை கண்டித்து நடத்தக்கூடிய பல ஆர்ப்பாட்டங்களையும் பல போராட்டங்களையும் கண்ட இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி. ஏதோ இடது கையில டீல் பண்ற மாதிரி காவல்துறை டீல் பண்ண கூடாது. அடுத்த சட்டமன்றத்தில் நாங்கள் ஒரு சீட்டு வேற கேட்டுட்டு இருக்கோம். அப்படி இடது கையில டீல் பண்றக்கூடிய கட்சிகள் எல்லாம் நீங்கள் வேற கட்சிகளை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் சாதி வெறி, தமிழ்நாட்டில் சாதிய துவேஷங்கள் அதிகமாக நடந்து கொண்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் கூட தூத்துக்குடியில் எவனையாவது ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருப்பான். இது நடக்குது. நம்ம தெருவுக்கு வர வேண்டியது நான் இருக்கிற பொம்பளை பிள்ளை பூரா கேள்வி பண்றது ஒரு அடாவடித்தனம் நடந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில். இங்க தென் மாவட்டங்களில் 400 கொலைகள், சும்மா இல்ல 400 கொலைகள், 5 வருடத்தில் 400 கொலைகள். அதில் 60 கொலை, 60ல் 40 தலித்துகள் கொலை, தலித் சிறுவர்கள் கொலை. தமிழ்நாட்டில் எவ்வளவு ஒரு கேவலம்! இதையெல்லாம் யார் தட்டி கேட்பது? தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இங்கே யாரும் கேட்க மாட்டார்கள். ஒரு தலைமை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தலித்துகளுக்கோ நாங்கள் இப்ப கூட சொன்னாங்க, தேவேந்திர ராஜாவுக்கு எதுக்கு தமிழ் புலிகள் கட்சி போராடிக்கிட்டு இருக்கு? தேவேந்திர ராஜா ஒரு பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர் தானே என்று கூட கேட்டாங்கள். தமிழ் புலிகள் கட்சி தேவேந்திர ராஜாவை பறையனாக பார்க்கவில்லை. அவன் தலித் சமூகத்தை சார்ந்தவன், அவன் சமூக நீதிக்கு பிறந்தவன். அதனால தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம்.